கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verse 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலை கொண்டு தேவன் ஜனங்களுக்கு சொல்றதான காரியத்தை இந்த நியூ இயர்ல நம்ம எடுத்தோம். அதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பெருக செய்வேன். இன்க்ரீஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன். நான் உங்களை செட்டில் பண்ணுவேன், நான் உங்களை ஸ்தாபிப்பேன். மூன்றாவது பார்த்தோம், ஒரு நம்பிக்கையை, ஃப்யூச்சரை குறித்ததான ஒரு நம்பிக்கையை தேவன் ஜனங்களுக்குள்ளே வைக்கிறார். ஆமென். பாபிலோனுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். பாபிலோனுக்குள்ளே இருக்கிற யூதனுக்கும் சொல்லுகிறான், எருசலேமில் இருக்கிறதான யூதர்களுக்கும் பேசுகிறாரு. பாழாய் கிடக்கிற இந்த நிலமெல்லாம் ஒரு நாளில் மாறும், ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் மீண்டுமாய் மறுசீரை அமைப்பார் என்கிறதான காரியத்தை, அந்த ஹோப்பை ஜனங்களுக்குள்ளே அவன் தருகிறான். எனவே உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுடைய முந்தின சீரை காட்டிலும், நீங்கள் முன்பு வாழ்ந்ததான வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்வை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது சொன்னேன், கானா ஒரு திருமணத்தில் வந்ததான முந்தின ரசம், அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டாக்கினதான பிந்தின ரசம், அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமென். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், இன்றைக்கு செய்தி என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது, சங்கீதக்காரன் சொல்லும்போது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு என்ன பண்ணுங்க? So restore the joy of his salvation. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன், அல்லது சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது, இந்த சந்தோஷத்தை மீண்டுமா எனக்கு என்ன பண்ணுங்க? ரெஸ்டோர் பண்ணுங்க, தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாகனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீங்க பாருங்க, சோதரம் வாகனங்கள்லாம் வாங்கினா, ஈவன் புது வாகனம் எடுத்தால் கூட உடனடியாக அந்த வண்டி எங்கே கொண்டு போகிறாங்க? கார் ஜுவல்லரிக்கு கொண்டு போகிறாங்க. என்ன எதுக்குன்னா, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறான் அவன், அதில் மாற்றான், ஃபிக்ஸ் பண்ணுறான். சோத்திரம். ஆமென். அவனுக்கு நல்ல மியூசிக் கேட்கணுன்னு விருப்பம் உள்ளவன் என்ன பண்ணுறான்? நல்ல மியூசிக் சிஸ்டம் போடுறான், ஸ்க்ரீன் மாற்றணும்னா மாற்றுறான், முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா, அது எதுன்னு ஏகப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கிட்டான் பாருங்க. அவன் மாற்றம் வந்த ஒரு வண்டியை பார்த்தா எப்படி இருக்குது? அழகாக சூப்பராக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழைய வண்டி, பழைய கார், இல்லை பழைய பைக், அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, ஏப்பா இது நல்லா புதுசாக என்ன பண்ணுங்க, மாற்றி கொடுங்கன்னு சொன்னால், அவன் எடுத்து எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி, அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி, இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி, இது அதையும் பண்ணி நிறைய காரியங்களை ரெஸ்டோர் பண்ணி சும்மா அப்படி வச்சானா எப்படி இருக்குது? அதுவா இது அப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா. அப்போது ரெஸ்டோரேஷன்னாலே அது எதை காட்டுதுன்னு சொன்னால், அது ஒரு மிகப்பெரியதான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அது காட்டுது. ஆமென். அப்போ இவன் சங்கீதக்காரன் என்ன கேட்குறான்னா, என்னுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க? திரும்பவும் எனக்குள்ளே கொண்டு வாங்க, மறுபடியும் கொண்டு வாங்க, என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க, என்னை பழைய இடத்துக்கு என்னை கொண்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என் கூட சேர்ந்து கொஞ்சம் செயல்படுங்க, என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், துணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, சோதரம், நீங்கள் ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் கையில் ஒரு 5000 ரூபாய் எடுத்துன்னு ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு, ஏப்பா நான் இப்படி இருக்கிறேன், இதை கொஞ்சம் மாற்றுப்பா அப்படின்னு சொன்னால், அவன் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமா, நான் கம்ப்யூட்டரில் போட்டு காட்டுவான். இல்லை இந்த ஸ்டைல் வைக்கட்டுமா அந்த ஸ்டைல் வைக்கட்டுமாண்ணா, அப்படியெல்லாம் பார்த்துட்டா, ஓகே இந்த ஸ்டைலில் அடிப்பா அப்படின்னு சொன்னால், ஒரு 2 மணி நேரத்தில் உங்களை பார்த்தா நம்மளுக்கு அடையாளமே
தெரியாத அளவுக்கு உங்களை ரெஸ்டோர் பண்ணி சோத்திரம் பல்ல மேடெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் எல்லாம் போட்டு கொண்டு எல்லாம் பண்ணி என்ன மாதிரி அழகா ஆயிடுது. ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணத்தில் பொண்ணை பார்க்குறோம், அதுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து அந்த பொண்ணை பார்த்தா 10 நாள் கூட பொண்ணை மாற்றிட்டானா. அன்னைக்கு நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பயங்கரமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நமக்கு தோணுது, ஆனால் எதுவும் கேட்க முடியாது. நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? ஏம்மா அன்னைக்கு வெள்ளையாக இருந்தே, அது உன் அக்காவா தங்கச்சா நீ யாருமானா? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சோதர் அப்போது உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் ஆளே வேறு மாதிரி ஆகி வெள்ளை முடியெல்லாம் இல்லாமல் ஆக்கின்னா டையெல்லாம் போட்டு கொண்டு இல்லை மீச தாடியெல்லாம் சரி செஞ்சு ஆளை சும்மா சீரமைச்சு சூப்பராக வெளியே அனுப்பிச்சிட்றான். அப்போது ரெஸ்டோரேஷன்னாலே அது எதை தான் காட்டுது? ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் புதுப்பித்தல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதுடைய விருப்பம் என்னென்னா, ஆண்டவரே என்னை கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணுங்க, என்னுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் கொண்டு வாங்க. அப்போ ரெஸ்டோரேஷன், நமக்குள்ளே ரெஸ்டோரேஷன் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நபர் இருப்பார். ஆனால் அவர் யார் தான்? ஆண்டவர் மட்டும்தான். போடவில்லை இல்லையா? உன் காரை யார் வேணால் ரெஸ்டோர் பண்ணிடலாம், உன் பைக்கை யார் வேணால் ரெஸ்டோர் பண்ணலாம், உன் வீட்டை ஒரு பில்டர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? எல்லாம் மாற்றி கொண்டு இந்த சவுத்தை அங்கே போட்டு அந்த சவுத்தை இங்கே போட்டு பெயிண்ட் அடித்து கொண்டு எல்லாம் எப்படி வேணால் மாற்றிடலாம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், அதை ரெஸ்டோர் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் யாருன்னா எந்த மனுஷனுக்கும் அது இல்லை, தேவன் மட்டும்தான். அதனால தான் அவன் போய் தேவன்கிட்ட கேட்குறான், என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க, திரும்பவும் எனக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே, அது உம்மால தான் முடியும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி காலையில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இதெல்லாம் தரக்கூடியவர் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். காரணம், அவர் மட்டும்தான் உங்களை நேசிக்கிறார். ஆமென், அவர் தான் உங்கள் மேலே விருப்பமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ரெஸ்டோர் ஆனோம்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கு முதல்ல பிடிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஆயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நர முடியா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு இதுவெல்லாம் பண்ணி டைக்கெல்லாம் பண்ணி நல்லா போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 வயசு குறைஞ்சது வந்து பாரு, இன்னும் டை அடிச்சிட்டியா? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இப்போ நான் டையெல்லாம் அடிக்கிறேன், எதனா நல்லா இருக்கிறேண்ணா, அதை பேசாது. டை அடிச்சிட்டியா? அது டை அடிச்சா கேன்சர் வந்துடுதாமே. எனக்கு தானே வரப்போகுது, உனக்கா வரப்போகுது? எங்கே அடிச்ச, ஏதா அடிச்ச? வாயை திறந்து, ஏய் சூப்பராக இருக்குப்பா, பார்க்க 5 வயசு குறைஞ்சவ மாதிரி இருக்கிற, நல்லா இருக்கிற, வெரி குட் அப்படின்னு புகழாலும் என்ன பண்ணாது, வரவே வராது. ஆமாம், எங்கே அது பற்றியா? எப்படி பார்லர் போயிட்டு வந்துக்குது, அங்கே இடுப்பை கிள்ளும், பார்லர் போயிட்டு வந்துக்கிறா. நீயா காசு கொடுத்த? நீயா 2000 3000 கொடுத்த? அவள் சம்பாதிக்கிறா, அவள் போகிறா. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் போக முடிஞ்சா என்ன பண்ண, போ. உனக்கும் சோப்பாக எங்கன்னா பூசிக்கணுன்னா பூசிக்கோ. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் பார்த்தா என்ன பண்ணோம், ஓகே ஜம்முன்னுக்கிறீங்க, வெரி குட், ஹல்லேலூயா. அப்போது சிலவனுக்கு ரெஸ்டோரேஷன் பிடிக்காது, ஆனால் கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ கலகலப்பாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், அது ஆண்டவருடைய விருப்பம். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதை செய்கிறவர் உன்னுடைய கர்த்தர். 51:10 படிங்க பிரதர். 51:10 சங்கீதம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சிருஷ்டியும் புதுப்பியும், என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஏன்னா அது அவரால் தான் செய்ய முடியும், புதுப்பிக்கக்கூடியவர் அவர் தான். அப்போ இன்னைக்கு இந்த காலையில் உங்களை புதுப்பிக்கக்கூடியவர், ஸ்தோத்திரம், ஆமென், அந்த தேவன் ஒருவர் தான். அவரிடத்துல நீங்கள் கேட்பீர்களானா உன்னுடைய ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப உனக்குள்ள தருவார். ஆமென், புதுப்பிப்பார். எது வேணாலும் கர்த்தர் உனக்காக செய்வார். அவர் தன் ஜீவனையே உனக்காய் கொடுத்தவர். ஆமென், ஸ்தோத்திரம். இருக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், ஜெர்மையா சாப்டர் 18. ஜெர்மையா சாப்டர் 18, எரேமியா 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள் படிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் கவனிக்கணும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
நீ எழுந்து ஆலயத்துக்கு போ, அங்கே உனக்கு வார்த்தையை தெரிவிப்பேன். அப்படி இல்லை. எங்கே போ? குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு தேவனுடைய வார்த்தையை நான் தெரிவிப்பேன். சோத்திரம். ஆமென். அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எங்கே வேணாலும் நம்மளை உட்கார வச்சு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார். ஆமென். சர்ச்சில் மட்டும்தான் பேசுவார் இல்லை, எங்கே வேணாலும் உட்கார வச்சு கர்த்தருடைய காரியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நீ பார்லரில் உட்காந்து உனக்கு அவன் முடியெல்லாம் வெட்டி கொண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளை முடிக்கலாம் அவன் டையெல்லாம் அடிச்சுட்டு மாறும்போது அங்கே கர்த்தர் பேசுவார். பாருடா என்ன மாதிரி மாறிடுச்சு, இதே மாதிரி தான் உன் இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன் மாற்றுவேன். அங்கே பேசுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. எங்கே உட்கார வச்சாலும் பேசுவார். ஆமென். சோத்ரன். இப்போ எரேமியா எங்கப்பா சொல்றாரு? குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நான் வார்த்தை அனுப்புவேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி ஹல்லேலூயா குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அவருடைய மன விருப்பத்தின்படி செய்தார்ன்ற மாதிரி வருது. இங்கே எப்படின்னா அவனுடைய பார்வைக்கு சரியானபடி, அப்படின்னா அவர் விருப்பப்படுகிறபடி அதை என்ன பண்ணாராம் செய்தார். சோத்திரம். அப்போ குயவனுடைய வீட்டுக்கு போகிறார். குயவனுடைய கையில் இருக்கிறதான அவன் செய்து கொண்டிருந்ததான அந்த காரியம் என்ன ஆகி போச்சான்? அவன் கையில் கெட்டு போயிற்று. அவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்போ பாருங்க, முந்தினது பிந்தினதுன்னு பாருங்க. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்து கொண்டு இருந்தது என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் அது வீரல் விட்டுடுச்சு, இல்லை அது கெட்டு போயிடுச்சு. ஆமென். சோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் அவன் கையில் பார்க்குறேன், அது எப்படி இருக்குது? வேற ஒரு பாண்டமாக அவன் அழகாக அதை வணைந்து புதுப்பித்து வைத்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அப்போ முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் நான் வழங்குவேன். அப்படின்னா ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் சொன்னா, நீ ஒரு லெவல்ல ஒரு நிலைமையில அப்படியே இருக்கிறது போதும்னு விடுற தெய்வன் இல்லை. அதை காட்டிலும் இன்னும் சிறப்பான நிலைக்கு உன்னை கொண்டு வர வேண்டும், இன்னும் உன்னை சிறப்பான ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் சொல்றார், அந்த சீர் நற்சீர், அதை காட்டிலும் உனக்கு நற்சீர் நான் வழங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உடைந்து போனதான பாத்திரம், அது கொஞ்சம் நசுப்பிக்கப்பட்டதான பாத்திரம், அது கண்ணீரோடு கூட இருக்குது, வேதனையோடு கூட இருக்கு, புலம்பலோடு கூட இருக்குது. அப்படிப்பட்டதான பாத்திரம் அவருடைய கையில் அதை கையில் பிடிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அதை வேற ஒன்றாய் வணைய வேண்டும், நான் விரும்புகிறபடி இதை நான் மாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் விரும்புகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை அதிலே உண்டாக்கினவர் உன்னுடைய குயவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய குயவன் எப்படிப்பட்டவர் சொன்னால், உடைந்ததை உடைஞ்ச மாதிரி வச்சிருக்கிறவர் இல்லை, அழுது கொண்டு இருக்கிறது அழுது கொண்டே இருக்கட்டும் நினைக்கிறவர் இல்லை, துக்கத்தில் இருக்கிறது துக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவர் இல்லை, பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவன் பிரச்சனைக்குள்ளே இருக்கட்டும் நினைக்கிறவர் இல்லை. அதை மாற்றி, ஆமென் ஹல்லேலூயா, அவனுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதலையும் மகிழ்ச்சியும் உருவாக்கி தருகிறதான ஒரு அற்புதமான குயவன் அவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் இந்த காலையில் உன்னோடு கூட இருக்கிறார். நீ புரிஞ்சுக்கணும், நீ அவர் கையில் இருக்கிறது உண்மையானா, ஆமென் ஹல்லேலூயா, நீ இருக்கிற நிலைமையில் அவர் அப்படியே வச்சுட்டு போகிறவர் இல்லை. உன்னில் மாற்றங்களை தந்து அநேகர் விரும்பத்தக்க நிலையில், அவர் விரும்பத்தக்க நிலையில், நீ விரும்பத்தக்க நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதான நல்ல குயவன் அவர். ஆமென். தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி நலமானபடி என்ன பண்ணாராம் செய்தார். அதனால தான் எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது 29:11 பாருங்களேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தீமைக்கானவைகள் அல்ல. சொல்லுங்க, தீமைக்கானவை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் எப்படிப்பட்ட குயவன் சொன்னால், அழகாய் வணையக்கூடியவர், பெஸ்ட்டாக காரியங்களை பண்ணக்கூடியதான குயவன். ஆமென் ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் அந்த குயவனுடைய கைகளில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. சோதரம். கடந்த ஆண்டுகள் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம், அதையும் ஜெயமாக தான் கர்த்தர் முடித்தார். அதிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென்.
பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் உன்னிலும் என்னிலும் மாற்றங்களை உருவாக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னும் அழகாய் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய விருப்பத்துக்கு உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில், நம்மை அவர் கையில் அர்ப்பணம் பண்ணும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக அதை செய்ய வல்லமுள்ளதான தேவன் குயவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உடைந்து போனதை தூக்கி போடுகிறவர் அல்ல, உடைந்து போன வண்ணமாகவே ஷோ கேஸில் வைக்கிறவர் அல்ல. சோத்திரம், ஆமென். அதை அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறதான கர்த்தர். அதனால் உன்னுடைய ஆண்டவர் உன்னை அழகாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர். சோத்திரம், ஆமென். அதை நிச்சயமாக இந்த வருஷங்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேசிகிட்டே போகலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், குயவனுடைய சப்ஜெக்ட். பட் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. எனக்கு தேவை முந்தினதும் பிந்தினதும். ஆமென், ஹல்லேலூயா. இவர் போய் பார்க்குறாரு, ஒன்றை பார்க்குறாரு, இன்னும் சில நிமிஷங்கள் கழித்து வேறு ஒன்றை அவர் பார்க்குறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் வேறு ஒன்றை காண கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பேசி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 1 verse from 9, 10, 11. சீலோவிலே அவர்கள் புசித்து குடிந்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஓகே கவனிக்கணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சீலோவில் இருந்ததான தேவனுடைய ஆலயம். நல்லா கவனிக்கணும். அந்த ஆலயத்துக்கு யார் போகிறா? அன்னாள் போகிறா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கே சீலோவில் தேவனுடைய ஆலயம். அங்கே யார் போகிறா? பார்த்தீங்களா, மிரண்டிங்க பத்தியா? அங்கே யார் போகிறா? சத்தமாக சொல்லுமா. அன்னாள். திரும்ப நான் கொஸ்டினை கேட்குறேன் பாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், சீலோவிலே தேவனுடைய ஆலயம். யார் போகிறா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீலோவிலே தேவனுடைய ஆலயம். சேம் பிளேஸ், சேம் டெம்பிள், சேம் பர்சன். அங்கே அன்னாள் உள்ளே போகிறா. ஆமென், ஹல்லேலூயா. முந்தினது பிந்தினது ஒரே ஆள், ஒரே சர்ச்சு, ஒரே பிளேஸ். ஆனால் ஏகப்பட்டதான மாற்றம் இருக்குது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் போகிற அன்னாள் ஆலயத்துக்குள்ளே எதை கொண்டு போகிறான்னு சொன்னால், எதை கொண்டு போகிறா? அழுக, மனக்லேசம், மனக்கசப்பு, என்ன வேதனை, வருத்தம், கண்ணீர், துக்கம், இதெல்லாம் தான் என்ன பண்ணுறா? அதை கேரி பண்ணி தான் ஆலயத்துக்குள்ளே போகிறா. ஆமென். அதே இடம், அதே ஆலயம், அதே ஊழியக்காரன், அதே அன்னாள். ரெண்டாவது போகும்போது எப்படி போகிறா? 3 காலை, ஒரு மரக்கா மாவு. ஹலோ, ஒரு மரக்கால் மாவு, ஒரு துருத்தி திராட்சை ரசம். அதே ஆளு தான். முந்தினா கொண்டு போனா அழுக, கண்ணீர், துக்கம், புலம்பல், இதை தான் தூக்கின்னு ஆலயத்துக்குள்ளே போனான். அது முன்பு இருந்த அன்னாள். இப்போ பின்பு இருக்கிற அன்னாள் எதெல்லாம் கூட்டின்னு போகிறா? 3 ஆம்பளை மாடு, ஒரு மரக்கா மாவு, ஒரு துருத்தியில் திராட்சை ரசம். அடுத்தது யார் தெரியுமா? அவனையும் கூட்டி கொண்டு. வசனம் எப்படி சொல்லுது? அவனையும் கூட்டி கொண்டு. ஆமென். நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்பு அன்னாள் எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணிட்டு நைட்டு போனான். இப்போ எப்போ போகிறா? பகலில் போகிறா, எல்லாம் பார்க்கறதுக்கு. ஆமென்.
இப்போ இந்த காலையெல்லாம் கொண்டு நைட்டில் போக முடியும்? அப்புறமா என்ன பகலில் சும்மா 3 மாடு, மரக்கா, திராட்சை ரசம், அதுக்கப்புறமா யாரு? குட்டி சாமியல். சோத்திரம். ஆமென். கையில் பிடிச்சின்னு போகிறா. சோத்திரம். ஹல்லேலூயா. சீன் பார்த்தீங்களா? இந்த சீனை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு காலகட்டம் இருக்குது, நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு கூட வந்து அழுது கண்ணீரை சிந்தி, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீர் ஆண்டவரேன்னு ஆலயத்தில் வேண்டுதல் செய்த ஒரு காலம். உடனே ஆண்டவர் வேற ஒரு பாத்திரமாக வேற ஒரு பாண்டமாக செஞ்சு அடுத்து வரும்போது சும்மா அழகாக ட்ரெஸ் பண்ணி கம்பீரமாக சூப்பராக சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே நுழையிறோம். யாரையும் கூட்டிக்கினேன்? அவனையும் கூட்டின்னு. சோத்திரம். எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். அவனையும் கூட்டிட்டு சாமியலும் கையில் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள கர்த்தர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த குட்டி பையனையும் கூட்டிகிட்டு 3 காளையும் கூட்டிகிட்டு, அது பெரிய பெரிய காளை, ஆமென், அந்த திராட்சை ரசம் எல்லாம் எடுத்துகிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்தா பார், அவ்வளோ மகிழ்ச்சி. 2ஆம் வசனத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டா, முதல் அதிகாரத்தில் ஒரு பாட்டு பாட மாட்டேன்றா, வாயை திறக்க மாட்டேன்றா, இன்னும் மியூசிக் வாசித்தாலும் கை தட்ட மாட்டேன்றா, வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன்றா, மனை கிளேசம்ன்ற ஜபமும் சத்தமாக பண்ண மாட்டேறா, உதட்டு தான் நான் அசைப்பேன், என்னால் அவ்வளோ தான் முடியும். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் வந்துட்டா சும்மா பிச்சு ஒதுர்றா ஜானே. ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ளே 7 கார்டில் மாறி மாறி பாடுறா. சோத்திரம். ஆமென். எங்கேருந்து தான் வார்த்தைலாம் வந்துச்சோ தெரில, அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் போட்டு சும்மா கடன்னு சாங்கை எழுதி சும்மா அடிக்கிறா பார் 2ஆம் அதிகாரத்தில். ஆமென். எங்கேருந்துப்பா வருதுன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உடைஞ்சு போய் இருந்தேன். ஆமென். கர்த்தர் என்னை வேறே பாத்திரமாய் வணைந்தார். நான் துக்கத்தோடு இருந்தேன், கிளேசத்தோடு இருந்தேன். என் கிளேசத்தை கர்த்தர் மாற்றினார். முன்பு இந்த ஆலயத்துக்கு வந்தபோது நான் இந்த சூழ்நிலையில் வந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் இந்த சூழ்நிலையில் நான் வரேன். கர்த்தர் தேவையை சந்தித்தார், கர்த்தர் ஜெபத்தை சந்தித்தார். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து வெள்ளிக்கிழமையில் நான் கண்ணீர் விட்டேன், ஜெபிச்சேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெரும் மாற்றத்தை, அந்த ரெஸ்டோரேஷனை அண்ணாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். அப்போ முந்தின சீர் நீங்கள் என்ன பாருங்கள், முந்தின சீர் அழகான எல்கனா, என்ன அன்பாக பேசுகிற எல்கனா, 10 குழந்தையை பார்க்கிலும் நான் உனக்கு போதாதா என்று பேசுகிறதான எல்கனா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது, நல்ல சீர் தான். ஆனால் அதை காட்டிலும் இந்த பிந்தின சீர், ஆமென், அவள் அண்ணால் விரும்பினதை தேவன் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பதாய் தலை குனிந்து வாழ்ந்தவளை தலை நிமிர வைத்தார். அதான் சொல்கிறான், என் கொம்பு உயர்ந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் அழமாட்டேன், இப்போ நான் துக்கம் இல்லை, நான் கிளேசத்தோடு இருக்கிறவர் இல்லை. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கினார். அப்போ முன்பு இருந்த ஒரு அண்ணாள், இப்போது இருக்கிற அண்ணாள். முன்பு குயவன் கரத்தில் இருந்த ஒரு பாத்திரம், இப்போது அதே குயவன் கரத்தில் இருக்கிற வேறு ஒரு பாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை இந்த வருஷங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நீங்கள் அதை விசுவாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளணும். ஆமென். நான் பேசுறதுனாலேயே நடந்துராது. ஆமென். நான் மந்திரவாதி அல்ல, நான் கிளி ஜோசியம் சொல்லுகிறவன் இல்லை. நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும், வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரனை கொண்டு இந்த வார்த்தையை நீ சொன்னீங்க, அதன்படி எனக்கு செய்யுங்க. அண்ணால் வாழ்க்கையில் உண்டான மாற்றம், குயவனுடைய கையில் இருந்த பாத்திரம் எப்படி மாறுச்சோ அதுபோல் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கையில் கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். 1 சாமுவேல் 1:16 படிங்க பிரதர் ப்ளீஸ். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். பேலியாளின் மகனாக எண்ணாதே. அந்த பேலியாளுடைய வார்த்தையுடைய தமிழ் அர்த்தங்கள் உங்களுக்கு நீங்க போய் பாருங்க, தெரியும். நீங்க பேலியாளின் மகளா என்ன பண்ணாதீங்க, எண்ணாத. பாருங்க எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நீ என்ன பண்ணாத, நினைக்காத, யோசிக்காத. நான் அவ்வளவு கேவலமானவ இல்லை, அவ அதுதான் வாதிடுறா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நேரம் நீ குடிச்சிட்டு இருப்ப,
இன்னும் எவ்வளோ நேரம் நீ இப்படி இருப்ப அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனை உண்டாக்கி இருப்பார். அப்போ உள்ளத்தில் இருக்கிற வேதனை அறியாததான ஜனங்கள், உள்ளத்தில் இருக்கிறதான வருத்தங்களை உணர்ந்து கொள்ள முடியாததான உறவுகள், நம்மை பேலியாளின் மக்கள் என்று பேசக்கூடியதான உறவுகள், நம்மளை அவ்வளோ அற்பமாக பேசி துன்பத்தின் மேலே இன்னும் துன்பத்தை உண்டாக்குறதான ஜனங்கள் இது. ஆமேன். அவர் சொல்ல, என்ன பேலியாளின் ஜனம் எல்லாம் சொல்லாத. ஆமேன். அல்லேலூயா. அதுக்கப்புறமா பாருங்க அவளுடைய ஜெபம் எப்படி மாறுதுன்னா 2:1 படிங்க பிரதர். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்பவும் ஜெபம் பண்ணா, இப்பவும் ஜெபம் பண்ணா. முந்தின ஜெபம் பிந்தின ஜெபம் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகஞ்சர் மேல என் வாய் திறந்திருக்கிறது. ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுறேன். முந்தி என்னால பேச முடியாது, நான் வாய் அடைச்சு போயிருந்தேன். ஆனா இப்ப வாயை திறந்து பேச எனக்கு நீ எல்லாம் தந்திருக்கிறீர். அந்த தைரியத்தை எனக்கு தந்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த அற்புதமான தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷங்களில் தேவன் தந்த வாக்குத்தத்தின்படியே முந்தினை சீரை பார்க்கிறோம். என்னது நற்சீர் சொல்லுங்க, நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் நிறைய விஷயங்கள் இதோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். எனவே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் உன்னை நிலைநாட்டுகிற காரியங்களையும் உனக்கு ஒரு நம்பிக்கையும் தருகிறதான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் போன வருஷத்தின் காரியங்களை யோசித்து கொண்டு இருக்காதீங்க. போன வருஷத்தில் நடந்ததையே நினச்சி கொண்டு இருக்காதீங்க. போன வருஷத்தில் ஒருத்தன் உன்னை பேசுறதையே யோசித்து கொண்டு இருக்காதீங்க. போன வருஷத்தில் யாரெல்லாம் என்னென்ன எப்படி உங்களை வருத்தப்படுத்தினாங்களோ அதையே நினச்சி கொண்டு இருக்காதீங்க. வேறே பாத்திரமாய் செய்கிறவருடைய கையில் நீ இருக்கிறன்றதை மறந்துடாத. அவர் உன்னை வேறே பாத்திரமாய் வணைவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய முந்தின ஜெபத்துக்கும் பிந்தின ஜெபத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் உருவாக்கி தந்தார். அவள் ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டார். ஆமென். அதே போல் உன்னுடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை அவ்விதமாகவே நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 1/2 மணி நேரம் தான் பேசியிருக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். ஆமென். சோதரன். எனவே இந்த வார்த்தைகளை இருதயத்தில் கொண்டு போங்க. இந்த வாரங்களில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் பெருத்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் கர்த்தர் தந்து நீ நினைக்காததை கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகளை தருகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிடுகிறவர், அவர் செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் வணைகிறவர், அவர் கையின் கிரியைகளாய் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவர் உனக்காய் செயல்படுகிறவர், பேசுகிறவர், உருவாக்குகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறது போல அவர் காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ஐயா, இந்த காலையில் இந்த வார்த்தைகள் ஏதோ காற்றோடு காற்றா வார்த்தையா, ஏதோ உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாய் போய்விடாதபடி இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்விலையும் மாற்றங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. நல்ல குயவனாய் நீர் இருந்து காரியங்களை வாய்க்க செய்வீராக. நல்ல தகப்பனான் இருந்து மாற்றங்களை உண்டாக்குவீராக. அன்னாளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்டதான மாற்றங்களை கர்த்தனை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்க, எங்கள் கண்ணீர்கள், எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறீரப்பா. அவனையும் கூட்டி கொண்டு வந்தால் என்ற வார்த்தையின்படியே இந்த ஆலயத்துக்குள்ள நீ தந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வர ஆண்டவரே, நீ செய்ததான நன்மைகளை ஆண்டவரே இருதயத்தில் சுமந்து கொண்டு வர, கரங்களிலே சுமந்து கொண்டு வர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் அந்த நன்மைகளை காணட்டும் ஆண்டவரே. அது வாகனமாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், பணம் பொருளாக இருக்கலாம். ஆண்டவரை எந்த நன்மைகளை நீ தந்தாலும் அதை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உமக்கு நன்றி சொல்ல கர்த்தனை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பொருளாதார நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், பொருளாதார விரிவாக்கங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சாமுவேலுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் சாமுவேலை கட்டளையிடுவீராக.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அன்னாலை நினைத்தருளினவர், அன்னாலை ஆசீர்வதித்தவர், கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் இதை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கைகளிலே இதை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை குடும்பங்களுக்குள்ளே தருவீராக. வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியோடு கூட ஆலயத்துக்குள்ளே வந்தவங்க வியாதி இல்லாமல் சுகம் பெற்றவர்களாய் ஆலயத்துக்குள்ளே வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தரித்திர நிலைமையோடு கூட ஏழ்மையோடு கூட ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ளே கால் எடுத்து வைப்பார்கள், அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்மைகளினாலே வாய்களை திருப்தியாக்குவீராக. என் கர்த்தர் இந்த நன்மை எனக்கு தந்தார் என்று பறைசாற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த காலையில் வர முடியாமல் தடைப்பட்ட குடும்பங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. வெளியூர்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற வாரங்களிலே ஆண்டவரே அவளை எல்லாம் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய கரம் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.